தற்போது T20 உலகக்கோப்பைக்கான 15 பேர் கொண்ட குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றின கூடுதல் விவரங்களோடு வடகநாதன் கிரிக்கெட் நிபுணர் இது பற்றிய விளக்கம் அளிக்க உள்ளார். சார் வணக்கம் சார். இந்த அணியில் 15 பேர் இடம்பெற்று உள்ளனர். ரோஹித் சர்மா இதற்கு தலைமை வகிக்கிறார். இதை பற்றின உங்கள் முதற்கட்ட பார்வை என்ன? கரெக்டாக பேலன்ஸான டீம் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. 2 கீப்பர் ஆஃப்டர் ரிஷப் பந்த் வந்து ஒரு 1.5 ஆண்டுக்கு அப்புறம் உள்ள வராரு. சஞ்சு சாம்சன் 2வது கீப்பராக இருக்காரு. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ரோஹித், ஜெய்ஸ்வால் அண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. விராட் கோலி, சூர்யா நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் வருவாங்க. அந்த மாதிரி பேலன்ஸ்டாக தான் எடுத்திருக்காங்க. இந்த ஐபிஎல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண சிவம் தூபே சென்னை சூப்பர் கிங் ஆடினவர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ரவீந்திர ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா இவங்களும் ஆல்ரெடி ஐபிஎல்ல இருக்காங்க. பிளஸ் வந்து ஆல்ரெடி இந்தியன் டீம்லயும் இருந்தவங்க தான், இவங்களும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா பும்ரா, சிராஜ் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுத்திருக்கலாமோன்னு எனக்கு ஒரு தோணுது. பட் இருந்தாலும் இங்கே 3 ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. அதுக்கு 2 ஸ்பின்னர் எடுத்துக்கலாம்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த அந்த கண்டிஷனுக்கு பேஸ் பவுலர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கலாம் தான் என்னோட கருத்து. ஓவராலாக பார்த்தீங்கன்னா நல்ல பேலன்ஸ்டான டீமை செலக்ட் பண்ணியிருக்காங்க செலக்டர். இப்போ சென்னை அணியில சிறப்பா விளையாடிட்டு வர்றது சிவம் துபே. இந்த மாதிரி இளம் வீரர்களை நிறைய பேரையும் இதுல வந்து சேர்த்திருக்காங்கிறதுக்கு விளக்கம் என்ன சார்? சிவம் துபே பாத்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே டீமுக்கு கன்சிஸ்டண்டா எல்லா மேட்சும் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு. பிளஸ் வந்து அவரோட மெயினா வந்து இது T20 பவர் ரேட்டிங் கேம் அவரோட அதுக்காகவே சிவம் துபே எடுத்திருக்காங்க. சிவம் துபேவும் சஞ்சு சாம்சனும் ஐபிஎல்லோட பர்ஃபார்மன்ஸ்ல நல்லா பண்ணதுனால அவங்க 2 பேரையும் எடுத்திருக்கிறது தான் இதுல சிறப்பு அம்சம். விவரங்களுக்கு நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.